ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. சார் பதிவாளர்கள் இயந்திரத்தனமாக செயல்பட்டு சொத்துக்களை பதிவு செய்ய மறுக்கக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடியைச் சேர்ந்த வரத தேசிகாச்சாரிய என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்தார். அதில் என் சொத்து தொடர்பான வழக்கில் விசாரணை நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தில் எனக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்துள்ளது. எதிர்த்தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு மனுக்கள் தள்ளுபடியானது. நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சொத்தை பதிவு செய்ய கோரி முறைப்பாடு சார் பதிவாளரிடம் மனு கொடுத்தேன். ஆனால் சொத்தின் உண்மை நகல் இல்லை என்று கூறி பதிவு செய்ய சார் பதிவாளர் மறுத்துவிட்டார். எனவே என் சொத்தை பதிவு செய்ய சார் பதிவாளருக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். இந்த மனு நீதிபதி சதீஷ்குமார் முன் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்தது. அதில் தீர்ப்பளித்த நீதிபதி நீதிமன்ற உத்தரவு நகல்கள் இருந்தும் சொத்தின் உண்மை ஆவணங்கள் இல்லை என்று கூறி சொத்தை பதிவு செய்ய சார் பதிவாளர் மறுத்துள்ளார். சார் பதிவாளரின் இந்த உத்தரவு நீதிமன்றத்திற்கு கீழ்ப்படியாமையே தவிர வேறு ஒன்றும் இல்லை. சார் பதிவாளர் மேல்முறையீட்டு நீதிமன்றம் போல் செயல்பட முடியாது. சார் பதிவாளரின் செயல் நீதிமன்ற அவமதிப்பாகும் என்று எச்சரித்துள்ளார். மேலும் இதே சார் பதிவாளர் எதிர்காலத்தில் இப்படி நடந்தால் கண்டிப்பாக நீதிமன்ற அவமதிப்பை சந்திக்க வேண்டியது வரும். சார் பதிவாளர்கள் தன்னிச்சையாக செயல்பட்டு சொத்துக்களை பதிவு செய்ய மறுக்கக்கூடாது என உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவின் அடிப்படையில் பதிவுத்துறை ஐஜி 12/7/2024 சுற்றறிக்கை பிறப்பித்துள்ளார். அதில் சார் பதிவாளர்கள் இயந்திரத்தனமாக செயல்பட்டு பதிவு செய்ய மறுக்கக்கூடாது என கூறப்பட்டுள்ளது. இதனால் மனுதாரரின் சொத்தை பதிவு செய்ய மறுத்த சார் பதிவாளர் பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது. ஒரு வாரத்தில் சொத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார்.